வணக்கம். வெல்கம் டு ஆசி ப்ராப்பர்ட்டி அண்ட் வெல்த் ஷோ. இந்த ஷோல வந்துட்டு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்டா ஜாயின் பண்ணியிருக்காரு சுந்தர். சுந்தர், வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ திலீப். சுந்தர் வந்துட்டு ஹீஸ் பேஸ்ட் இன் பிரிஸ்பென். பிரிஸ்பென் சவுத் ஈஸ்ட் குயின்ஸ்லாண்ட்ல இருந்தீங்கன்னா சுந்தர் தெரியாதவங்க இருக்கவே முடியாது. பிகாஸ் ஹீஸ் சோ ஆக்டிவ் இன் கம்யூனிட்டி. மோர் தென் 10 இயர்ஸா வந்து ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட். இன்னைக்கு இந்த ஷோல வந்துட்டு அதை பத்தின கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் ஒரு அட்வான்ஸ் லெவல் இன்ஃபர்மேஷனுக்கும் அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் தான் நடக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு பி அ கிராக்கர் ஆஃப் தி ஷோ. ப்ளீஸ் வந்துட்டு ஃபுல்லா பாருங்க. யூ வில் டெஃபினெட்லி கெட் லாட் ஆஃப் வேல்யூ அவுட் ஆஃப் இட். சுந்தர், தேங்க்யூ. நீங்க வந்துட்டு ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் சம்திங். இல்லையா, நீங்க யூ ஆர் அ வெரி பேஷனேட் பர்சன். உங்ககிட்ட பேசின யாரா இருந்தாலும் வந்துட்டு ஐ திங்க் வி கேன் சி தட் பேஷன் ரப்பிங் ஆஃப் யூ. ஓகே, வாட் லெட் யூ இன்டு ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்? இல்ல ஜென்ரலா இந்த ப்ராப்பர்ட்டியில வந்துட்டு எப்படி வரதுக்கு வந்துட்டு வாட் வாஸ் யுவர் தி ட்ரிகர் ஃபார் யூ? டெல் அஸ் a little bit about your journey. ஹாய் திலீப், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஸ்டூடெண்டாக தான் வந்தேன் நான். அண்ட் ஐ கேம் பேக் இன் லைக் 20 years ago. ஸோ படிச்சது எல்லாம் வந்து ராக்ஹாம்ப்டன்ல. அப்புறம் அங்கேருந்து பிரிஸ்பேன் மூவ் ஆகி வந்தேன். when I came that was the GFC time. So finding a job, you know, looking for the next, I mean, நான் படிச்சதெல்லாம் ஐடி. ஸோ getting a job, everything wasn't that straightforward. So படிப்படியா வந்து லைக் லைஃப் ஈவெண்ட்ஸ் நடந்தது, லைக் கெட்டிங் மேரிட் அண்ட் திங்ஸ் லைக் தட். பட் அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து ஐ ஹேட் திஸ் ப்ராப்பர்ட்டி பக். I wanted to buy a property. Okay. So நிறைய லைக் இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து யூடியூப் இருக்குது, லைக் லாட் ஆஃப் மென்டர்ஷிப், இந்த மாதிரி புக்ஸ் நிறைய இருக்குது. அப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ரிசோர்சஸ் கிடையாது. We had like very few people talked about property. Maybe a lot of people, but the kind of circle I was surrounded in, I was a student, so didn't have much opportunity, right? Didn't know a lot of people at that time, and I didn't know anyone who owned a property. People used to rent, but owning a property was not a very common thing. So step by step பார்த்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் வீடு வாங்கணும். This was back in 2010, but before that, like when I started reading about property, there were so many different books and avenues. Renovation பத்தி படிப்போம், development பத்தி படிப்போம். It's like any in every buyer that goes through the journey. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, it's mostly a lot of people would have heard about it, but what I did early on was I took all this as important points, and I made a point that ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு செட்டில் ஆயிடக்கூடாது. ப்ராப்பர்ட்டி இப்போ டெவலப்மெண்ட்ல போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. ஸோ இட் வாஸ் லைக் ஐ வுட் சே 5 years பிளான். லைக் 2007 ஸ்டார்ட் பண்ணது, சார்ட் ஆஃப் லைக் 2011 2012 இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சது. Fantastic. Thank you, Sundar. Right now you are full time into property development. IT ல இருந்து ஃபுல்லா வந்துட்டு you are into இந்த property space இல்லையா? அந்த switch over எப்ப பண்ணீங்க? Was it a easy switch over for you? வந்துட்டு ஒரு 9 to 5 ஜாப் ஒரு கரியர்ல இருக்கிறதுக்கும் இதுல வரதுக்கும் வந்துட்டு அந்த switch over பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. Switch over வந்து was an easy thing, because நம்மள first generation Australian அப்படிங்கிறதுனால it took its own time. I have two wonderful kids, so நம்ம ஒரு டிராஸ்டிக்கா ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம வந்து ஸ்டெப் அவுட் பண்றோம் அப்படிங்கும் போது அது ஈஸியா கிடையாது. ஸோ it took its own time. கிராஜுவலா தான் பண்ணேன். லைக் so I had a full time job இருக்கும்போது வீடு வாங்குறது, அதுல கொஞ்சம் இங்க அங்க ரெனோவேஷன் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி பண்றது. That's how it was. Okay, so it was a gradual like switch over. That's actually ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இப்போ ஃபார் வாட் எவர் ரீசன் வந்துட்டு மிட் லைஃப் கரியர் கிரைசிஸ்ல இருக்காங்களான்னு தெரியல. they don't like their job, suddenly they want to switch to another industry without really realizing அந்த அவங்க வாங்கிட்டு இருக்க இன்கம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு it will take a little bit of time. I think everybody needs to do
ஒரு ப்ராப்பர் டிரான்சிஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி வந்துட்டு இட் வில் புட் தெம் நெறைய ஸ்ட்ரெஸ்ஸ போட்டுரும்னு நினைக்கிறேன் நான். எஸ்பெஷலி லாட் ஆஃப் பீப்பிள் ஐ ஸ்பீக் வித். நீங்க இன்ட்ரஸ்டிங்கா சொன்ன மாரி 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஐடில கொஞ்சம் சேலஞ்சிங்ஸ் இருந்துன்னு சொல்றீங்க. At the time of recording, again, like, there are some challenges in terms of IT, right? Lot of people from IT looking into property அது மாரி பார்த்துட்டு இருக்காங்க. So it's always good to have ஒரு உங்க பேஷன் இருந்ததுன்னா, அத ஃபாலோ பண்றது நல்லதுன்னு நெனைக்கிறேன். இல்லையா? ஆமா. நீங்க சொல்றது 100% ரைட். ஏன்னா, சேலஞ்சஸ் அப்போயும் வந்து வீடு வாங்குறது கஷ்டமா தான் இருந்தது. இன்னைக்கு ம். அதே சேலஞ்சஸ் தான். நான் ம். வீடு வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.5, 8% அப்படி இருந்தது. ஓகே. ஸோ, ஆம் பேரியர் இன்டூ லைக் உங்களோட நான் சொல்றது ஒரு 300,000, 400,000 மார்ட்கேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூல் பி பேயிங் $600, $700 பட் பேக் தென் salary was even much less than what it is ஓகே. today. So, ஓகே. ஓகே. ம். it ம். is, it was challenge, every step of the way. இப்போ நம்ம வந்து இந்த வார் போயிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன் கிரைசிஸ் வந்தது. ஒரு 2 ம். years ம். before ம். in COVID. அதுக்கு ம். முன்னாடி அகைன் இன்னொரு ட்ரேட் வார் இருந்தது. ம். ராயல் கமிஷன் இருந்தது. யூனோ லைக் கிரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் இன் தேர் கிரைசிஸ். ஸோ சம்திங் ம். ஆர் தி அதர் வாஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ ம். ம். இது these things really should not affect us getting into doing anything ஓகே. and getting into property or property development. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். ஓகே. இப்போ வந்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் பேக் டு லிட்டில் பிட் ஆஃப் அ பேசிக். ஓகே. ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்னாலே அந்த வேர்ட்னாலே என்னன்னு தெரியாதவங்களுக்கு, ஜெனரலி பீப்பிள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா தி ஜஸ்ட் வாண்ட் டு பை அ ப்ராப்பர்ட்டி. அதுல இருந்து ரெண்ட் வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சமயத்துல வித்துடலாம் அப்படின்ற மாதிரி. அது ஒரு தட் இஸ் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் தட் வி ஒர்க் வித். அண்ட் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்னா என்ன? ஐ நோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் ஆஃப் இட். நம்ம நிறைய அதை பத்தி பேசியிருக்கோம். அதை பத்தி கொஞ்சம் இன்சைட்ஸ் கொடுங்களேன். See, property development is ஆக்சுவலி ஒரு லாட். இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு டைட்டில் இருக்கு ம். அப்படின்னு டைட்டில் எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் இருக்கும். அந்த ம். டைட்டில்ல வந்து இஃப் யூ separating that into one big lot into two lots, some people call renovation as a development, but it's mostly property development will always trigger a development approval. ம். So ம். so it can be as simple as 1 into 2 lot subdivision, or 1 to 100 lots, ம். converting one use of a land into another. For example, residential ம். land வந்து பார்த்தீங்கன்னா அது ம். maybe converting that into a medical center ம். or ம். childcare, or so ம். making different use of it, so yeah, so that's basically what it is. ஓகே. ஸோ இப்போ நீங்க சொன்னதுல வந்து 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ரெனோவேஷன் இஸ் நாட் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட். நீங்க சொல்றது கிளியர் டெஃபினிஷன் இஸ் whenever there is a development approval or something involved, that's when property development சொல்றீங்க. I wanted to get a little bit deeper into this one. ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்னு ஒரு வேர்ட் கேள்விப்படுறோம். லேண்ட் டெவலப்பர்னு ஒண்ணு கேள்விப்படுறோம். பில்டர்னு ஒண்ணு கேள்விப்படுறோம். அதுல வாட் இஸ் ஈச் ஆஃப் திஸ்? அதுல ஏதாவது ஓவர்லாப் இருக்கா? ஸோ வாட் இஸ் தட் லைக் இஸ் ஈஸியர் டு கெட் இன் ஃபார் அ காமனர் லைக் ஆர் எந்தூசியாஸ்டுக்கு வந்து எது ஈஸியரா வந்துட்டு இருக்கும் டு கெட் இன் டு? So clear define பண்ணனும்னா வந்து building construction ம். is one, and ம். then development is separate, right? ம். So இப்போ நீங்க land developer னு சொன்னீங்க, that will be a category within development. ஓகே. ம். சரிங்களா? So building and construction எடுத்துட்டீங்கன்னா, now you need to you are basically a builder, ம். where you are actually doing the construction part of it. ம். ம். So for example, வந்து you're doing putting a building on it, or like even construction போது road, sewer line இதெல்லாம் பண்ணி கொடுக்குறது. ம். What ம். developer actually does is, he buys a block of land, ம்ஹ்ம். then he goes through whole sets of process. For example, he does initially you do feasibility and all that before you buy. ம்ஹ்ம். The next step is getting planning the whole thing. What is the end goal? ம். So am I going to develop this into a land lots, ம்ஹ்ம். or am I going to make it as a commercial buildings, ம்ஹ்ம். warehouses, childcare, medical center, அந்த ம்ஹ்ம். மாதிரி what so அந்த end goal மைண்ட்ல வச்சுக்கிட்டு you go for a thing called
approval, development approval. So that what happens is, for ம், that, you need to initially அந்த லேண்ட சர்வே எடுத்து ஒரு பேசிக்கா ஒரு preliminary design ம், போட்டுட்டு, then you ம், see if that is actually like what you're looking for. ம், Then you take it to the next step, get a full design, some ம், to the council, ம், and get it approved for the end use. But that அந்த டெவலப்மெண்ட் அப்ரூவல் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ம், is only giving you um, an approval saying that you can go do what you have put in the plans. ம். That doesn't mean that the end product is ready. ஸோ ஓகே. அதை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெவலப்மெண்ட் அப்ரூவல்ல ம், நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். ம், ஸோ ம், அந்த கண்டிஷன் ஒவ்வொன்றா நம்ம ஃபில்ஃபில் பண்ணணும். அந்த ம், கண்டிஷன்ஸ் ஃபில்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் there is a process called plan setting. ம், ஸோ அந்த அந்த ப்ராசஸ் இதெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் பிளான் சீல் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இஃப் யூ ஆர் சப்டிவைடிங் there will be நியூ டைட்டில்ஸ் issued. ம், ம், ஸோ ம். இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றதுங்கிறது தான் அண்ட் இது டெவலப்பரோட வேலை. ஸோ ஓகே. he wears பில்டருங்கிறது he wears one hat ம், is to just construct. ம், As a developer, he's dealing with agents, buying the property to begin with. Then, ம், you are dealing with accountants and lawyers, to set up your structure, ம்ஹ்ம், ம், and then you settling on that block, ம், and then you are going and doing all the approvals, so you are engaging civil engineer, town planners, ம், even ம், architects, ம், and surveyors. So there are so many different expertise and consultants you are dealing with from ம், end to end. So ம். இதெல்லாம் பண்ணி கொடுக்கறது ஒரு டெவலப்பரோட வேலை. ஓகே, ஓகே. காட் இட். ஐ திங்க் இப்போ டிஸ்டிங்ஷன் ரொம்ப கிளியரா தெரியுது. பில்டர் இஸ் சம்படி ஹூஸ் பேசிக்கலி கம்மிங் இன்டு தி பில்ட் பண்ற ஸ்டேஜ்ல, பேசிக்கலி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ்ல. ஆல்மோஸ்ட் அதுக்குண்டான எல்லா சாரி. ஆல்மோஸ்ட் ஒரு 60% to 70% மேல வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பில்டர் வராங்க. ம், The ம், builder is only doing a small part. ம், ம், So you have architects, you have civil engineers, structural engineers, geotechnical engineers, hydraulic consultants, ம், ம், traffic consultants. So there are so many ம், ம், ம். Okay, okay. All right. So let me ask a very simple question. Okay. இந்த ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்றது வந்துட்டு இட் கேன் பி டன் அட் வெரி வெரி டிஃபரெண்ட் ஸ்கேல். வந்துட்டு ஒரு லேண்ட் வாங்கிட்டு ரெண்டா பிரிச்சு 2 வீடு மட்டும் கட்டுற மாதிரி இருக்கலாம். இல்ல வந்துட்டு ஒரு 100 லாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆர் இட் கேன் கோ டு டிஃபரெண்ட் ஸ்கேல் இல்லையா? நான் ரொம்ப ஒரு காமனருக்கு உண்டான ஒரு ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்கிறேன். somebody is buying a ப்ராப்பர்ட்டி, லேண்ட் பெருசா இருக்கு, முன்னாடி ஒரு வீடு இருக்கு, பின்னாடி ஒரு வீடு போடணும், something like that. Okay, so we can call it as a subdivision and a build and something like that, right? What typically at a very high level என்ன நடக்கணும், what should happen to be able to achieve that outcome? either வந்துட்டு முன்னாடி இருக்க வீடு நாக் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டா பிரிச்சு 2 வீடு கட்டுற மாதிரி, இல்ல வந்துட்டு முன்னாடி இருக்க வீடு வச்சுட்டு ரீடைன் அண்ட் பில்ட் அது மாதிரி பண்ற மாதிரி இருந்தா, this is the most common scenario. நிறைய பேர் வந்துட்டு அந்த ஆஸ்பிரேஷன்ல தான் வாங்குறாங்க. if they have to do it, what is that they need to go through to achieve that outcome? See, நிறைய பேர் நீங்க have a big block of land, ம், but they have a perceived concept. இதுன்னா நம்ம வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம், நம்ம ஆஸ்திரேலியால பிறக்கல வாழ்ல. ம், ம், ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் பெரிய லேண்ட் இருக்கு அப்படின்னா pretty much நம்ம வந்து டெவலப் மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் நம்ம டெவலப் பண்றோம். எங்கன்னா இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிட்டி ரீஜன் இது கண்ட மணிக்கு பண்றோம். பட் ம், இங்க வந்து எவ்ரி திங் இஸ் ஒரு பிளானிங் இருக்கு, ம், ஜோனிங் இருக்குது ஒவ்வொரு லேண்டுக்கும். ஸோ தெர் ம். இஸ் அ லேண்ட் யூஸ் ஒன்று இருக்கு. Okay. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி விட்டு ஒரு 15-20 கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்க. they will have ம், a very big land, but ம், unfortunately that land is zoned as a rural land. ம், So ம், or could be emerging community, there are many different zoning இருக்கு. அதுலலாம் வாங்கணும் அப்படின்னா வந்து it is ம், not that easy. ஏன்னா வந்து council has a vision that ம், this is how they want to build the city. ம், 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 2051 விஷன் இருக்கும். இப்போ ஒலிம்பிக்ஸ் இங்க பிரிஸ்பன்ல இருக்கறனால ஒரு 2032 ம், விஷன் ஒன்று இருக்கும். ஸோ அது இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இட் இஸ் நாட் ஜஸ்ட் கவுன்சில். ஏன்னா வந்து
டெவலப் பண்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஆர் புட்டிங் லாட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன். So ஓகே. you need to have trunk roads, trunk infrastructure like such as ம். water, sewer, ம். electricity and all that. So ம். சடனா விட பெரிய லேண்ட் இருக்கு அப்படின்னு போய் நம்ம பண்றோம் அப்படின்னா, யூ ஆர் ஆக்சுவலி புட்டிங் லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் தி எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ம். ம். Everything needs to be like, you need to have the correct water pressure. ம். So ஏன்னா வந்து டெவலப் பண்ணி போனதுக்கு அப்புறம் the end consumer, should not, should get the quality product. Yeah. So இன்னொன்னு என்னன்னா வந்து, ஆம், அதனால இன்னொன்னு அதோட பெரிய சேலஞ்சஸ் என்ன இருக்கு அப்படின்னா, ஈவன் பிஃபோர் ஈவன் லேண்ட் இது வந்து ஜோனிங் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம பேசினா, பட் அதுவும் இல்லாம there is a thing called overlays. ம். So for instance, you have a block of land, பட் ம். முன்னாடி ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னு ம். பார்த்தீங்கன்னா, இங்க பிரிஸ்பன் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, யூ வில் ஹேவ் திங் கால் கோலா ஓவர்லே, ம். ம். ecological, some sort of, இல்ல சிம்பிள் ஃப்ளட் ஓவர்லே, புஷ் ஃபயர் ஓவர்லே அது மோர் காமன். யா. ம். ஃப்ளட் ஓவர்லே. ம். ஃப்ளட்டிங்லயே பாத்தீங்கன்னா, ஐ கேன் கீப் கோயிங், ஃப்ளட்லயே பாத்தீங்கன்னா பிரிஸ்பேன்ல கிரீக் ஃப்ளட் இருக்கும், ஆல்ரைட். ம். ஓவர்லேண்ட் ஃப்ளட் இருக்கும், ம். 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 டைடல் ஃப்ளட்டிங் இருக்கும், ம். ம். ரிவர் ஃப்ளட்டிங் இருக்கும், யா. ஸ்டார்ம் சர்ஜ், there are many different ஃப்ளட்டிங்லயே there are many different. ம். ம். அதனால வந்து அத ஒவ்வொன்னுக்குமே வந்து பாத்தீங்கன்னா, there's a particular study, you need to. So ஓகே. it's actually good, having these kinds of so many things இருக்கிறதுனால தான் this is a developed country, ஆஃப் கோர்ஸ். and everyone likes to live here, because clean environment and ம். 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 ஓகே. சோ ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு, இட் மே நாட் பி ஆஸ் சிம்பிள் ஆஸ் ஓகே லேண்ட் இருக்கு உடனே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர் இஸ் லாட் ஆஃப் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். அதை நம்ம ஃபர்ஸ்டே வேலிடேட் பண்ணிருக்கணும் ஐடியலி வீடு வாங்குறதுக்கு முன்னாடி. அண்ட் வந்துட்டு ஒன்ஸ் யூ டிசைட் வந்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் போது வி நீட் டு என்கேஜ் த ரைட் ப்ரொஃபஷனல்ஸ் டு கெட் த ஜாப் டன் இல்லையா? ஆம், இதுல வந்துட்டு இந்த டவுன் பிளானர்ன்ற ப்ரொஃபஷனல் வந்துட்டு இட் கெட்ஸ் ஹர்ட் அ லாட். ஓகே ஐ எம் என்கேஜிங் டவுன் பிளானர் என்கேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு இடத்துல போய் வீடு வாங்குறாரு. பிரிஸ்பேன்ல வச்சுக்கோங்க. லோகனோ, இப்ஸ்விச்லயோ எங்கேயோ போயிட்டு வந்துட்டு, ஹி வாண்ட்ஸ் டூ பை 800 மீட்டர் பிளாக் மாரி ஏதோ ஒரு வாங்கி முன்னாடி ஒரு வீடு மாரி பண்ணணும். வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இஃப் ஹி ஹாஸ் டு டூ அ ஃபீசிபிலிட்டி செக் அண்ட் ஹூ ஆர் த கீ ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு டவுன் பிளானர் என்கேஜ் பண்ணுமா? யார் என்கேஜ் பண்ணா தே வில் பி ஏபிள் டு கிவ் ஹிம் சம் இண்டிகேஷன். ஓகேப்பா இங்க ஒரு வீடு கட்டலாம். இல்ல வந்துட்டு இங்க 2, 3 டவுன் ஹவுஸ் கட்டலாம் அப்படின்ற மாரி சொல்றதுக்கு ஹூஸ் தட் தி ரைட் எக்ஸ்பர்ட் டு டூ தட்? ஸோ ஈவன் இது வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் நான் ஒரு இனிஷியலா இன்ட்ரடக்ஷன் போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லைக் நான் வந்து ஐ ஐ வாஸ் லுக்கிங் டு பை ப்ராப்பர்ட்டி அண்ட் ஐ டுக் ம். படிட்டேன். எல்லாம் வாங்கின அதுக்கு முன்னாடியே வந்து டெவலப்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ம். ம். அப்போ பிக் பிளாக் அப்போ வந்து இதுதான் சேலஞ்ச் இருந்தது. ம். ம். So because I'm putting myself in other people's shoes, who are starting out. Yeah. என்னன்னா வந்து it's you need to be, there's a thing that of unknown, so you have to go read through, understand what is property development. Mm. It's like it's a path, you need to know little bits and pieces in a lot of different things. Mm. Mm. இப்போ to answer your thing, like நான் இனிஷியலா அப்ப பார்க்கும்போது நம்ம பிக் பிளாக் வாங்கிடலாம், நான் போய் அதுல வந்து ஐ புட் லாட் ஆஃப் லாட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஒரு டவுன் பிளானட்டை அப்ரோச் பண்ணேன். ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி சொன்னாங்க. பட் தென் he started saying இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா can't be even subdivided. So it was a big blow for me, like ஏன்னா வந்து I almost lucky that I didn't go unconditional, so I had some finance அது இருந்ததுனால நான் இன்னும் பேக் அப் பண்ணிட்டேன் நான். ஸோ நான் என்ன எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பிளாக்கை வந்து ஈவன் பிஃபோர் டவுன் பிளானர்கிட்ட பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க அப்படின்னா, do not fully commit, don't go to auctions and buy it. Correct. Have some exit clauses. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தா இப்போ இன்னைக்கு டவுன் பிளானர் வந்து they play a very important role because they are the one who understand the planning scheme. ஸோ ஒவ்வொரு சிட்டிக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் இப்போ
ஹவு பிளானிங் ஸ்கீம் ஒர்க் ஒரு டவுன் பிளானரு நான் வந்து கொஞ்சம் இன்னும் டிவைட் பண்ணி சொல்றேன். ம். டவுன் பிளானர் ஆர் லைக் 3 levels ஆஃப் டவுன் பிளானர்னு வச்சுக்கலாம். ம். ஸோ ஆஸ் அ ஸ்டேட் குயின்ஸ்லாண்ட் எடுத்துட்டீங்கன்னா, த அ. குயின்ஸ்லாண்ட் கவர்ன்மெண்ட் மேக்ஸ் அ கால் ஆன் ம். இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டேட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேவ் பர்ட்டிகுலர் பிளானிங் ம். ஸ்கீம். அத ம். வந்து எவ்ரி சிட்டி கவுன்சில் ஹேஸ் டு அடாப்ட். ம். 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 சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பிரிஸ்பேன் சிட்டி எடுத்துட்டீங்கன்னா, பிரிஸ்பேன் சிட்டி ஹேஸ் இட்ஸ் ஓன் பிளான் ம். ஹவ் தே வாண்ட் டு டூ இட். ம். ம். பிளஸ் அவங்க சிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு நெய்பர்ஹுட் காரிடோர் எனக்கு வந்து இங்க வந்து இது வரணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாப்பிங் சென்டர் வரணும். இந்த மாதிரி தான் பீப்பிள் ஹேவ் டு திஸ் இஸ் வாட் வி ஆர் பிளானிங் ஸோ அவங்களோட இதையும் இன்கார்பரேட் பண்ணுவாங்க. ம். 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 அண்ட் பிளஸ் தென் யூ ஹேவ் அதர் people as well, like you have your local water body, your state Other government, utility services. இது ம். ம். plus other services. ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் நிறைய இருக்காங்க. ஆமா. So electrical, gas, so ம். many other agencies are there. You could even have a railway line behind you. ம். There could be a big road, that they want to extend, so ஏன்னா ம். வந்து it's there are so many things happening around the house. ம். So town planner actually goes in and goes through all these different overlays. ம். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு பார்ப்பாங்க. அதுக்கு then they say, then they give advice, you got to use these people, If ஓகே. that only happens if the land is if it can be subdivided or it can be developed. So ஓகே. consultants யாரால தேவைப்படும்னா you'll need a surveyor ம். because they will map out where the land is. ம். எங்கெல்லாம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி how it's sloping, ம். ம். where the trees are, where the building is, ம். is ம். any encroachment, any ம். easement, ம். ம். எங்கெல்லாம் சர்வீசஸ் போகுது. ம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து what could be seen from the eyes and what's under the ground எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேப் அவுட் பண்ணுவாங்க. ஓகே. Then you ம். will have the civil engineers who ம். actually go in and do all that, ம். எப்படி வந்து storm water discharge ஆகுது, ம். how if you want to do a footpath, how it has to be done, so ம். ம். இந்த மாதிரி as you do ஒரே set of consultants எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. ம். 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 Every project will trigger new consultants, but basically you'll need a surveyor and a town planner. ஓகே. ஓகே. எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். ஸோ நீங்க இப்ப சொன்னதுலருந்து வந்துட்டு நெறைய விஷயம் தெரிஞ்சது. இது கீ திங்ஸ் என்ன சொல்றேன்னா, இட் இஸ் நாட் கோயிங் டூ பி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே. ஒரு லேண்ட் இருக்குது. கண்ல நம்ம பார்க்குறோம் அப்டின்னா வந்துட்டு இட் டசன்ட் மீன் வந்துட்டு அதே இடத்துல ஒரு ஹவுஸ் போட்டுலாம்னு சொல்லிட்டு. முக்கியமான விஷயம் நீங்க சொன்னது, பிஃபோர் யூ கமிட் டூ அ கான்ட்ராக்ட் சைன் பண்றதா இருந்தா எதுவா இருந்தாலும், கிளியர் எக்ஸிட் கிளாஸ் இருக்கணும். சோ தட் இட் கிவ்ஸ் யூ த டைம். ஏன்னா இது எல்லாமே ஓவர் நைட்டும் நடக்காது. இல்லையா? யூ நீட் டு என்கேஜ் தெம். தே நீட் டு டூ த வொர்க். தட் வில் டேக் லிட்டில் பிட் ஆஃப் அ டைம் ஃபார் தெம் டு கம்ப்ளீட் இட். சோ அந்த டைம் ஃபேக்டரும் வச்சுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க இன்னொரு விஷயமும் சொன்னது என்ன சொன்னீங்கன்னா, there are few things that is coming at the state level, then there are few things coming at the council level and different utility services-உம் அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ, ரிக்வயர்மெண்ட்ஸோ வச்சிருப்பாங்க. ஸோ நதர் திங் என்ன வச்சிருக்குன்னா, ஒன் பார்ட் ஆஃப் பிரிஸ்பேன் இஃப் தே ஹவ் டன் சம்திங், இப்போ லோகன்ல ஒண்ணு கரெக்டா ஒர்க் பண்ணாங்கன்னா, இட் டசன்ட் மீன் இப்ஸ்விட்ச்ல அது ஒர்க் ஆகுன்றது அவசியம் கிடையாது. பிகாஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் குட் டிஃபர். ஸோ ஆல்வேஸ் தே நீட் டு டூ த ஃபேக்ட் செக்ஸ்ன்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் சம்திங் லைக் இஃப் யூ ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் இட் லிட்டில் பிட், நம்ம பிரிஸ்பேன் பத்தி வந்துட்டு நம்ம ரொம்ப பேசினாலும் இட் குட் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். வாட் வாஸ் பாசிபிள் இன் பிரிஸ்பேன்லயே எங்கேயோ பாத்தீங்கன்னா மெல்பர்ன்ல பண்ண முடியாம இருக்கலாம், சிட்னில பண்ண முடியாம இருக்கலாம். அண்ட் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ த ரைட் பீப்புள் கிட்ட பேசிட்டு கமிட் பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக இந்த கொஸ்டின் ஆர் இந்த டாபிக் ரொம்ப நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன்னா, ஐ ஸ்பீக் வித் லாட் ஆஃப் பீப்புள். வீடு வாங்கிட்டு இருப்பாங்க ஆல்ரெடி வித் த ஹோப் ஆஃப் வீடு இருந்துச்சு இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, when they actually go to the execution after 1 or 2 years, then they figure out something. ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குன்றதுனால பண்ணவே முடியாது, இல்ல காம்ப்ளிகேஷன் இருந்ததுனால காஸ்ட் ப்ளோ அவுட் ஆகுது அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ எனிபடி இல்ல சார், காமனர் வந்து என்டர் பண்ணும்போது இட்ஸ் லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், பட் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் கேன் பி குவைட் ட்ரிக்கி இல்லையா? ஸோ ஐ திங்க் அது தேங்க்யூ ஃபார் லைக் அது கிளாரிஃபை பண்ணதுக்காக. One நோ other, ஸ்விட்ச் ஓவர். சாரி சுந்தர், கோ அஹெட். I want to add one other thing. இப்போ நான் எக்ஸிட்ன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி இன்னொன்னு ஆட் பண்ணிக்கோங்க நான்.
you have to set up the right structure. Okay. Hmm. So for example, இப்போ வந்து மீன் ஆஸ்திரேலியா வந்து எப்படின்னா இங்க வந்து லாஸ் அண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா they take வெரி குவிக் ஆக்ஷன் அப்படிங்கறதுனால Hmm. லிட்டிகேஷன் வந்து ரொம்ப அதிகம் Hmm. ஆஸ்திரேலியா. Hmm. அதுவும் பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வரும்போது இட் இஸ் இட் இஸ் லிட்டில் லிட்டில் வேர்ல்ட்லயே வந்து டாப் 3ல இருக்குன்னு வச்சுங்களேன். Hmm. ஸோ எதுக்கு இது வந்து நான் சொல்றேன் பயப்படுறதுக்காக கிடையாது. Hmm. தட் இஸ் அ ரிஸ்க் இல்லையா? ரிஸ்க் மிட்டிகேஷன் இதுதான் வந்து ஹோல் Hmm. இன்னைக்கு Hmm. வந்து நான் பேசல தேர் இஸ் ரிஸ்க் ஹவு வி டி ரிஸ்க் அப்படிங்க. Mitigate. Hmm. So Hmm. இது வந்து இப்ப அப்படி இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன்னா வந்து இஃப் யூ ரியலி கன்சிடரிங் தட் யூ வாண்ட் டு டூ அ ப்ராப்பர்ட்டி தட் யூ வாண்ட் டு டெவலப் இட் அப்படின்னா Hmm. buy it in the right structure. Okay. Hmm. So buying in your personal, doing it in your personal name என்ன ஆகுது அப்படின்னா you are actually exposing yourself to the say you have a very big block of land நீங்க போய் Hmm. 1 into 10 lots பண்றீங்க அப்படிங்கும் போது there are Hmm. a lot of people who are coming to your property and doing all the Hmm. development work. Hmm. A lot of earthwork மெட்டீரியல் அது இதுன்னு நிறைய இருக்கும். அப்போ Hmm. வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அந்த Hmm. மாதிரி Hmm. ஒரு சின்ன நடக்கிறதுனால Hmm. because you are owning that block of land, there is a chance, that um, um, people can come after. Hmm. Hmm. அப்படி நடக்கும் கிடையாது. பட் இது Hmm. வந்து ரிஸ்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னா buying the property under in a structure like a trust or a company Hmm. or Hmm. things like that, so that what you're doing is you're keeping it away Hmm. from your personal asset. Hmm. 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 ஸோ Actually, இதுக்கு வந்து ஒரு டவுன் பிளான் ஒரு அக்கௌண்டன்ட்டோ ஒரு லாயரோ என்கேஜ் பண்ணி hmm. இது பண்றது வெரி எசென்ஷியல். Okay. Actually, நீங்க சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான இது. This is for like, more of a serious property developers, not like, mom and dads who are ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி have the right structureன்னு சொல்றீங்க. But I wanted to extend that. நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டா சொன்னீங்க that can happen for anyone, right? Um, நம்ம ஒரு லேண்ட் வச்சிருக்கோம், அந்த இடத்துல ஏதோ ஒரு ஒர்க் பண்றோம். If somebody worker comes in, they get injured or something like that, it is possible அந்த ஓனரை சூ பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நீங்க அததான் நீங்க சொல்றீங்க இல்லையா? சோ தட் இஸ் a very common thing. அதுக்கு ஜென்ரலா ஒன்னு ஸ்ட்ரக்சர், தி அதர் ஒன் வந்து நம்ம ரைட் இன்சூரன்ஸ் சொல்ல முடியுமா? there could be right insurance product to protect it. Is that right? 100%. இப்போ நம்ம வந்து ஹோம் இன்சூரன்ஸ் வச்சிருப்போம். ம். பட் ஹோம் இன்சூரன்ஸ் நீங்க வந்து வாங்கும்போது கிளியரா கேட்டிருப்பாங்க, ரெனோவேஷன் பண்றீங்களா, டெவலப்மெண்ட் பண்றீங்களா ம். அப்படின்னு. ஆமா. நோன் கொடுத்து தான் இது பண்ணுவோம். ஏன்னா வந்து we ஆமா. don't do, ஏன்னா we Yeah. are buying a normal house, right? ம். ம். பட் இந்த மாதிரி வரும்போது ம். இன்சூரன்ஸ் இஸ் நாட் கவர்ட். ம். 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 ஓகே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் வருதுன்னா there is a thing called ம். contract work insurance ம். and there is many other insurances as well. ம். ஸோ நீங்க யாரெல்லாம் என்கேஜ் பண்றீங்களோ அவங்களுக்கு கரெக்டான லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும், அவங்களுக்கு கரெக்டான இன்சூரன்ஸ் பார்க்கணும், ஒர்க் கவர் கொடுக்குறாங்களா. ஸோ there's a heap of thing that goes in. So ம். பில்டர் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் பில்டர் லைக் மெட்ரிகான் ஆர் சம்மன் லைக் தட் நேஷனல் பில்டர் ஐ மென்ஷன் யூஸ் ம். பண்றோம் அப்படின்னா தே சார்ட் ஆஃப் cover all of that on our behalf. ம். 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 But ஓகே. here, because as an individual, you're going and doing a property development, ம். you have to make sure that ம். you are covering those bits. Okay, okay. I think that's very important நினைக்கிறேன். அந்த having that right insurance coverage. That is also something நம்ம மக்களுக்கு கொஞ்சம் அது இருக்குது. நமக்கு அது நடக்காது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. When that happens, that can be a really, really huge bill. So அது ரொம்ப கேர்ஃபுல்லா அது இருக்கணும். பெட்டர். நான் வந்து I can't talk too much because everyone has to do their own due diligence. They need to have a team. Better they speak to their own accountant and lawyer ம், and ம். sort out to what is good for them. இந்த Okay. விஷயம் Alright. No, நீங்க சொல்றது புரியுது. it can everyone's situation could be different. எந்த சினாரியும் டிஃபரெண்டா இருக்கும். This is definitely not an advice. General information தான் நம்ம பாஸ் பண்றோம். Okay. I wanted to touch a little bit about உங்களோட ஒர்க். நீங்க வந்துட்டு வெரைட்டிஸ் ஆஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ரீட்டைல் பிளேஸ் டெவலப் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு மெடிக்கல் சென்டர் டெவலப் பண்றதா இருக்கட்டும், இல்ல இது லெட்ஸ் சே NDIS ரிலேட்டட் திஸ் ஒன். ஸோ கேன் யூ டாக் அபவுட் உங்க வியூ பாயிண்ட்ல இப்ப இருக்கிற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல வாட் யூ திங்க் இஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் டைப் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃபார் யூ?
டெவலப்மெண்ட் வந்து எப்படின்னா, எவ்ரி மந்த், எவ்ரி இயர் தேர் இஸ் a ஃப்ளேவர் ஆஃப் த மந்த் மாரி ம், சம்திங் ஆர் தி அதர் இஸ் ஹேப்பனிங். நீங்க ம், சொன்ன மாரி ஐ டோன்ட் ஜஸ்ட் டூ ரெசிடென்ஷியல் ஆர் சப்டிவிஷன். ம், சப்டிவிஷன், டவுன் ஹவுஸ் டெவலப்மெண்ட், மெடிக்கல் சென்டர், சைல்ட் கேர், ஷாப்பிங் ஸ்ட்ரிப்ஸ், ஆஃபீஸ் ஸ்பேசஸ் ம், எல்லாமே இப்போ வந்து ஃபியூல் ஸ்டேஷன், இண்டஸ்ட்ரியல் லாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன்ல இருக்கு. ஸோ ம், அப்படி இருக்கனால ஆம், நான் என்ன சொல்லுவேன்னா வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யூ வாண்ட் டு டூ டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது யூ got to have an idea, what you want to do at, ம், at the very end. What's your end goal? ம், ம், All right. So, ம், um, ஏன்னா வந்து இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்கில் செட் தான். ம், ம், உதாரணத்துக்கு என்ன சொன்னா, if you have lot of information about a particular suburb, ம், you become an area expert. ம், நான் வந்து ம், டவுன் பிளானர் இவங்க எல்லாம் சொன்னேன் பாத்தீங்களா, தேர் ஆல் ஏரியா எக்ஸ்பர்ட். ம், 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 பிரிஸ்பேனோட டவுன் பிளானர் போயிட்டு சிட்னில இருக்குது காமிச்சிங்கன்னா, ம். அவங்களுக்கு தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் பட் தே டோன்ட் ஹேவ் த நோ ஹவுஸ் வாட் வில் லோக்கல் கம் த்ரூ எக்ஸ்பர்டீஸ். அப்படின்னு. இட்ஸ் வெரி ஜியோகிராபிக்கல், இட் இஸ் வெரி லோக்கல் பேஸ்ட். ம், 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 ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்து யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஃப் யூ நோ அஸ் அவர் இன்சைட் அவுட். ம், ம், மோஸ்ட் ஆஃப் அஸ் லிவ் ஹியர் ஃபார் 5-10 years அப்படிங்கும்போது அந்த என் வாட் வில் அங்க என்ன சேல்ஸ் வெல். ம், ம், If there is a big block of land, ம், it's in the right zoning, ம், and it's got all the infrastructure in place, ம், and it's in your budget. ம், Yes, and it is ticking all boxes, yeah. ம், And ம், ம், and then இது வந்து பார்த்தீங்கன்னா, that is like high level. ம், ம், Alright. Then you need to do a thing called feasibility. ம். So you're doing all the feasibility, and then எல்லாம் பார்க்கணும் நம்ம. பண்ண முடியுமா இல்லையான்றது. check பண்ணிட்டு இது பண்றது தான் வந்து ம், the ம், whole point. ம். Did I Sure. answer your question there? Yeah. You did answer my question, love. இப்போ வந்துட்டு um, again, like, you are providing a number of different services. இல்லையா? One of the key things நம்ம பேசும்போது நிறைய நீங்க சொல்லுவீங்க, money is not the um, the biggest blocker for doing all of this. Okay. அது சொல்றீங்க இல்லையா? அண்ட் அதுதான் நிறைய பேர் மைண்ட் செட்ல இருக்குது. இது மாதிரி நம்ம சொல்றது எல்லாமே பார்த்தா ஒரு 2 மில்லியன் நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல வச்சுக்கணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்குது. How do you generally finance for a simple project? அது how much, like, people generally use? Could talk a little bit about the finance part of it? I think that's a very interesting part of it. You touched on a very important thing, Dilip. Mm, ஏன்னா வந்து ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்னா வந்து பண்ண ஏதோ பெரிய மல்டி மில்லியனர், அவங்க வந்து நிறைய காசு இருக்கு, இப்படி இருக்குது, அப்படி இருக்கு எல்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் mm, எதுவும் கிடையாது. mm. ஏன்னா அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஸ்டார்ட் கவர்மெண்ட்ல தான் வேலை பண்ணேன். அவர்லி Mm. ரேட்டு வெறும் $22 தான் இருந்தது. நான் Okay. வாஸ் இன் ஐடி. Okay. 54,000 என்னமோ தான் ஸ்டார்டிங் சேலரி. அப்போ நான் திஸ் இஸ் லைக் 2007, 2008 அந்த டைம்ல. Okay. ஸோ Mm, இன்னைக்கு வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மோர் தென் டபுள். mm, mm, மோர் தென் டபுள் ஆர் ட்ரிபிள்னு கூட சொல்லலாம். பட் என்னன்னா, ஏன் இது பாயிண்ட் பண்றேன்னா, அப்பவே எனக்கு வந்து ஈவன் பேக் தென் ஐ வாஸ் டூயிங் டெவலப். mm, mm, ஹவ் அப்படின்னா வந்து இட் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் how this development thing works. mm, Having the right team around you. When I mm. mean the team, we talked about town planners, Correct. architects, civil engineers, Mm, surveyors, mm, accountants, lawyers, இந்த மாதிரி. mm, You need to have an established relation. I mean, established இல்லைனாலும் வந்து பாருங்க, get the conversation started. mm, So mm, go to them, mm, speak to them, and they're all everyone is nice and they all help each other out. And if you're starting out, அவங்க வந்து they really want to you to grow. mm, mm, So நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து get all of these, your team sorted, have an understanding of the development process, mm, and it's mm, the mindset. mm, நான் வந்து I want to this is my end goal அப்படின்னு இது பண்ணும்போது mm, what if you are lacking something, you can actually approach someone like say இப்போ மணி இல்லை அப்படிங்கும் போது there are existing developers, there are other people with money, that you can go approach and say, hey, this is what I want to do, mm. and we could do it. So money இல்ல அப்படிங்கறனால வந்து பண்ண ஸ்டாப் ஆகக்கூடாது.
only Mm. unless and until, because by the time you earn that money, you Correct. won't have this interest. Correct. Mm. So Mm. interest இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து um, you cover all these things. Mm. And what I would say is, um, do like a report. Mm. For feasibility நீங்க பண்ணலாம். That doesn't cost any money. Mm. Going and speaking to all these consultants is not costing money. Mm. Understanding area is not costing you any money. Go Mm. for feasibility report. De-risk the whole site for someone who's actually looking. Okay. Go speak to people who are actively doing development. Say to them if you can partner with them. ஒரு Mm. ஒரு என்னோட லைஃப்ல எக்ஸாம்பிள் சொல்ல போனா, சுந்தர் நீ வந்து அந்த டைம்ல வந்து யூ ஆர் earning this much, how நான் அது எதுக்கு சொன்னேன்னா வந்து ஃபார் திஸ் கிளாசிக் எக்ஸாம்பிள். Mm. Mm. அப்போ வந்து ஒரு டவுன் ஹவுஸ் டெவலப்மெண்ட் சைட் வந்தது. Mm. I had a 9 townhouse approved development site. Mm. And I deal பேசிட்டேன். Mm. And I even like agent, we agreed on a price and everything. So Mm. everything is set. Mm. Then I didn't have the money, Mm. or I don't have the experience of even doing a full townhouse. Like நமக்கு வந்து அந்த டைமுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு நாலேஜ் இருக்கும். பட் ஆனா வந்து இட் இஸ் நாட் enough. Every Mm. day is learning. Mm. Mm. So I approached people who were doing townhouse development sites. Okay. ஸோ நான் வந்து ஒருத்தவங்கிட்ட போய் மீட் பண்ணேன். அவங்ககிட்ட பேசும்போது வந்து பண்ணா, பிகாஸ் இஸ் காட் தி எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ ஐ ஹேட் ஹிம் as ஒன் ஆஃப் மை அதர் பார்ட்னர். Mm. அவர்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு கேட்டா, அவர்கிட்டயும் காசு இல்லைன்னு சொன்னேன். Mm. Mm. தென் he knew someone who had the money. Okay. Mm. Mm. ஸோ நாங்க என்ன பண்ணோம், நாங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி, Mm. we both were partners Mm. and we used person with the money, we had a separate loan agreement with them. Mm. அப்புறம் அவங்கள்ட்ட வந்து பே பண்ணி அந்த டெவலப்மெண்ட் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் அ கிளாசிக் நோ மனி டவுன் Okay. தியரி. Mm. 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 ஓகே, உங்களுக்கு because I am a network junkie-னால I go meet lot of people. I had Mm. all this network, all Mm. this thing worked enough. But what if you didn't have that? Mm. அப்படிங்கும்போது Mm. you could do like அதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு, Mm. say the development is like, say and the development site is costing say $1 million or $2 million, whatever, right? Mm. இப்போ வந்து you can go and அந்த டெவலப்மெண்ட் ஃபுல்லா பேக்கேஜ் பண்ணி, Mm. நீங்க இந்த கன்சல்டன்ட் எல்லாம் பேசி எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணி கொண்டு போய் Mm. ஒரு ஆக்சுவல் டெவலப்பர் கிட்டே கொடுக்கலாம். Okay. Mm. Mm. இந்த Mm. மாதிரி have a development like this அப்படின் போது you Mm. can even charge them a thing called finder's fee. All right. So there are people who charge like $50,000, $100,000 finder's fee Mm. 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 because they Mm. package the whole thing and Mm. it de-risks the developer. So why not? So there are many strategies. Okay. I would say have the mindset, have the Mm. team, Mm. and have Mm. the focus in that's all. Mm. Mm. Okay. I think this is very inspirational, Sundar. Actually, நிறைய பேர் வந்துட்டு அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. But you've given them many different avenues. அதுவும் somebody who's networking அந்த ஒரு பண்ற பர்சனாலிட்டியா இருந்தாலும் சரி, இல்ல நான் யார்கிட்டயும் பேச பிடிக்கல அப்படின்னாலும் வந்துட்டு you have given them, and also the numbers also you told, like if finder's fee for a big development site is like 50K அதுன்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, that's phenomenal, and it may take a little bit of time for them to develop their expertise. ஆரம்பத்துல உடனே வந்துட்டு பண்ண முடியாது. They need to learn, they gain that experience, like அதுக்குண்டான எல்லா ஒர்க்கும் பண்ணும்போது வந்துட்டு the growth factor வந்து phenomenal-ஆ இருக்குது. So that's very interesting. Thank you, Sundar. ஏன்னா Oh. இது Mm. ரெசிடென்ஷியல் நீங்க வந்து ஒரு வீடு வாங்குறீங்க இல்ல ஹவுஸ் லேண்ட் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பேரபிள் இருக்கு. Mm. இந்த சபபுக்கு இதுதான் வந்து இதுதான் லேண்ட், இதுதான் வந்து ஹவுஸ் பிரைஸ் அப்படின்னு ஒரு Mm. 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 $1 Mm. million சபப்ல வந்து $3 million நம்மால வந்து விற்க. Correct. Correct. Mm. Mm. அந்த சபப்ல போய் நம்ம வந்து தாஜ்மஹால் போய் கட்டினோம்னா Mm. தட்டே Yes. ஆகாது. என்ன தேவையோ அதை மாத்திரம் தான் பண்ணணும். Correct. அதே மாதிரி டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் இன் டிஃபரெண்ட் ஆங்கிள். அந்த மேத்ஸ் டசன்ட் ஒர்க். Okay. Mm. 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 ஏன்னா வந்து இப்போ லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இஃப் இஃப் ஒரு சே 2 ஹெக்டேர் லேண்ட் வித் Mm. ஹவுஸ் ஆன் ஒரு Mm. சபப்ல Mm. மில்லியன் இருக்குது. பெரிய 1 hectare land is selling for like with a house in it 1 million sell ஆகுதுன்னா 2 hectare land it's not going to sell for 2 million. Mm. 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 1.2 million இப்படிதான் வைக்கும். Mm. Mm. Development perspective it's completely different. Okay. When you do a feasibility Mm. அதுல என்னெல்லாம் போடலாம், like
a land can be carved into many different ways. ம், ம், 2 hectareங்கிறது 20,000 square meter, right? So you can have 20,000 lot subdivision sites. Road ம், இதெல்லாம் இருக்குது. ம், ம், Hypothetical. Okay. அப்போ ஒவ்வொரு ஈச் லேண்ட் வந்து அது காம்பனன்ட் என்ன ம், ம், அப்படின்னு பார்க்கும்போது that from a developer side that ம், land will not be 1.2 million, it will be worth like 2 million. ம், ம். For, ஓகே. he may be ready to pay that much, ம், ம். but not. And அதே மாதிரி flip sideல 1.2 million விற்கிற லேண்டை வந்து டெவலப்பர் சைடில் ஃப்ரீயா கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. ஓகே, ஓகே. ஏன்னா ம். எனிதிங் there's no money to be made. ஓகே, ஓகே. எல்லாருமே வாங்கிக்கோங்க. பட் ஒரு say ஒரு 300,000-400,000 தான் மேபி தட் லேண்ட் will worth. So புரியுது. it's ஆ. it's how you look at it. the end product என்ன பண்றாங்க? how are they going to add value to it? அதுல தான் வந்துட்டு பெரிய இதுன்றீங்க நீங்க. Okay, no, very interesting, Sundar. Thank you. I think we have covered a lot of things, Sundar. நீங்க வந்துட்டு நீங்க என்னென்ன பண்றீங்க, உங்க கேப்பபிலிட்டிஸ் என்ன, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா வந்துட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. If somebody wants to approach you, எனக்கு இந்த requirement இருக்கு, இந்த requirementக்குலாம் என்ன அப்ரோச் பண்ணுங்க. பிளஸ் வந்துட்டு how this whole engagement is going to go. அத பத்தி கொஞ்சம் பேக்ரவுண்ட் கொடுங்க எங்களுக்கு. Thank you, Dilip. My business name is Meriarch. ம், MERIARCH.com. ம், So predominantly we are a property development company, and soon we will be a builder as well. okay, Work is in the process. okay. So yeah, like நான் சொன்ன மாதிரி if anyone has got a big parcel of land, and அதை எப்படி அவங்க டெவலப் பண்ண முடியுமா ம், அப்படின்ட்டு, means if they want to like they own the land, and they want us to come and be part of it, like okay. and ம், help them develop it. Yeah, we are happy to do that. okay. Joint ventures. ம், So people are very busy, they are making good money, they can joint venture with us. okay. And yeah, like if you have a development side, that you think can be developed முன்னாடி சொன்ன மாதிரி, ம், we are happy to do that as well. Like, so anything development space okay. where the land can be developed, or you want to generate wealth through it, ம், ம், Yeah. ம். you can I mean that is like from a development angle, then you want to sort of buy a development from us. இப்போ ம், என்ன ஆகுது அப்படின்னா, அதுல வந்து சாரி டு சே திஸ் திலீப், பட் யூ ஆர் நாட், you can directly bypass the agent, and you can come, so there is some savings there in that. ம், ம், And உங்களுக்கு எந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ், ஃபிட் அவுட்ஸ், ஆர் எனி பர்டிகுலர் கஸ்டம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடியுது மாதிரி வேணும் அப்படின்னா, ம். because we do wide range of things Okay, அப்படிங்கிறனால, okay, we fit for most of the people, like business owners, okay. or even property, like investors, and anyone like that. That's another thing. Then the third bit is the leasing side of things. ம், A lot of the commercial developments that we do, say medical center or fuel ம், station or industrial sites, or child care, இந்த மாதிரி ஷாப்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ம், ஸ்பேசஸ், ம், உங்களுக்கு ஏதாச்சும் பிசினஸ் க்ரோ பண்ணும், எக்ஸ்பேண்ட் பண்ணும், you want to have a presence ம், ம். அப்படிங்கும்போது, and that you have like 6 months, 12 months, ஒரு டைம்ல பண்ணோம் அப்படின்னா, you can come see us and ask, what is that we have. We can actually give you those properties to lease from us. Okay, okay. So yeah, many different options are out there. Very interesting. So, what is pretty much the first step வந்துட்டு உங்களுக்கு is it do they need to own the land before they engage you, or like இது நம்ம வாங்க போறோம், இதுதான் ப்ராஜெக்ட், but we want somebody as a joint venture, அது மாதிரி சிச்சுவேஷன்ல கூட வந்துட்டு you step in to even help before the land is brought, அது மாதிரி சிச்சுவேஷன் கூட நீங்க பண்ணுவீங்களா? நாங்க அந்த டீட்டெயில்ல போறதில்ல திலீப். ஏன்னா வந்து we so we very busy அப்படிங்களா, and we want to like we will help people, ம், but அதுக்கு தான் வந்து there are all these other consultants, like they can sort of okay, approach. okay.
where we come in is, where they see value in us ஓகே. and they directly want to engage, us in doing the development. So ம். we're happy to look at those sites and ஓகே. give them good feedback. ஓகே. Yeah, but the intention is, that we are engaged at some point in time. ஆல்ரைட், ஆல்ரைட். ஓகே. புரியுது, புரியுது. ஆல்ரைட். பியூட்டிஃபுல். தேங்க் யூ சுந்தர். ஐ திங்க் யூ கவர்ட் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் திங்ஸ். எஸ்பெஷலி வந்துட்டு சில சில மித் எல்லாத்தையும் நீங்க நெறைய பிரேக் பண்ணியிருக்கீங்க. ஓகே. சோ இன் அ நட்ஷெல் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா வந்துட்டு, இஃப் சம்படி இஸ் ட்ரைங் டு டெவலப் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்ட் ஆர் என்ன சைஸா இருந்தாலும் there is a structured way of doing it. As long as they are able to follow that and layer by layer வந்துட்டு risk reduce பண்ணிட்டே போகும்போது வந்துட்டு outcome is phenomenal. The wealth generation opportunity நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. But people need to put the time and effort to learn about it or partner with the right people. Yeah, அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. So you correctly pointed that out, Dilip. Um, இப்போ வந்து ரெசிடென்ஷியல் people generally when they buy a property, that is a passive investment. Correct. Development is more an active process. So you're actually going and solving a problem, when you're doing a development. You're not like buying a property and, just sitting and looking for all the right things to happen. Right? So development you're creating, new properties, and then you solving இப்போ நீங்க வந்து housing crisis இருக்கு. So we are solving that problem. We are going and creating new lots, completely fully approved, fully developed. So people can go build on it. When the city is growing, a lot of people are moving in. There's a lot of community facilities also has to be developed, like medical center, childcare, so same thing. Like we are actually developing. On the development process, there are stages like ஒரு approval வாங்குறீங்களா, value of the property shoots up. Again வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு building work ஆரம்பிக்கிறீங்களா, again it shoots up. You fully completed, there is different value. If the whole place is fully leased, then in another separate value. So you are going to reap a lot of benefits, and it's going to, you're going to make a lot of wealth in the process. So, you get the right property, you do the right development, you're set for life sometime, So, or உதாரணத்துக்கு சொன்னோம்னா, if you say like, ஒரு 100 place childcare center, அதுக்கு normally வந்து rent is somewhere like $300,000 to $400,000 or more. And if you follow the right process, people who are in, like, say, after all your expenses and things like that, now you're making a 6-figure. That's just from one development. Okay. So, or you do, I'll give you a lot of strategies. Like, you do a 1 into 5 lot subdivision மாதிரி பண்றீங்க அப்படின்னா, and then the development வந்து பார்த்தா ஒரு 15-20% margin இருக்கு அப்படின்னா, you sell 4, getting the 5th one for free. Okay. So you're taking all the money, and then you have, so your wealth generation, you're paying off your debt faster, you're creating a wealth much more, so it's a rapid growth thing. But in saying all of this, it is not a very straightforward process. You need to learn a lot of things. And yeah, like in plus, it is property development is for not everyone. It is for on the right courageous, right set of mind, and yeah, ஒரு discipline இருக்கணும். Like there is certain aspects to it. Like எப்படி இப்போ வீடு வாங்குறதே வந்து deposit சேர்த்து இது பண்றதே, it's a process. Correct. You need to have the right discipline. Not everyone can own a property. அதே மாதிரி this is the next step up. Okay. புரியுது. தேங்க்யூ சுந்தர். ஐ திங்க் ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப தேங்க்யூ. திஸ் இஸ் த crux ஆஃப் இட் நினைக்கிறேன். there is லாட் ஆஃப் வெல்த் ஜென்ரேட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் இட் மே நாட் சூட் எவ்ரி ஒன்.
ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் உங்களுக்கு கரெக்டா சூட் ஆகுதான்னு பார்த்து இறங்கணும். இறங்குனீங்கன்னா ஃபாலோ த ரைட் ஸ்ட்ரக்சர், டிசிப்ளின், ஒர்க் வித் த ரைட் பீப்புள், ரைட் அவுட்கம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இல்லைங்களா? Brilliant. I think I've thoroughly enjoyed this session, Sundar. I think we will do another session. எதுக்காக சொல்றேன்னா, உங்களோட நாலேஜ்ல ஐ திங்க் we have only touched upon very little bit. Okay. I know உங்ககிட்ட நான் வந்துட்டு I've spent a lot of time with you. We'll do another deep dive session on வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டியா சம்திங் லைக் தட் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் டீப் டவுனா இறங்கி நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் I thoroughly enjoyed it. Thank you for your time, Sundar. Thank you. Take care. Thank you very much.